சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, உன் நல்ல குணத்தை கண்ட நான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். பிள்ளையே, சோதனை வரும்போது கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருந்தால் போதும், எல்லாமே சரியாகிவிடும். நீ அமைதியாக இரு. உன் மனதைரியத்தால் அத்தனையும் கடந்து வா. உனக்கான வழிகளை உன் சாயப்பா காட்டுவேன். எல்லாவற்றிற்கும் தீர்வை தருவேன். உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த வழிகள், வேதனைகள் எல்லாமே சேர்ந்து உனக்கு மனதில் ஓர் நம்பிக்கை வரவழைத்திருக்கிறது. தங்கமே, கோபத்தை விட்டுவிடு. கோபத்தை கட்டுப்படுத்திக்கொள். உன் பொறுமையை நீ கடைபிடி. கோபத்தில் பல பிரச்சனைகள் வரும், புரிந்து கொள். பிள்ளையே, உன் வாழ்வில் கிடைக்காததை நினைத்து கவலைப்படாதே. உனக்கான நல்ல எதிர்காலத்தை தர வந்துவிட்டேன். எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு கிடைக்கும். அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இரு. உன் வாழ்வில் நீ நினைத்தது போல் எல்லாமே உன் சாயப்பா மாற்றுவேன். ஆசீர்வாதம் செய்கிறேன். நீ கேட்ட வரத்தை தருவதற்குத்தான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். நீ எதிர்பார்த்த ஒன்றை உனக்கு தரப்போகிறேன். இனி உன் வாழ்வில் நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும். உன் கவலைகளை, உன் சுமைகளை மற்றவர்களிடம் சொல்வதை விட உன் சாயப்பாவிடம் வந்து சொல். அதை சரி செய்து உன் வாழ்வில் சந்தோஷத்தையும் நிம்மதியும் உன் சாயப்பா தருவேன். உண்மையாக நேர்மையாக இருக்கும் உனக்கு எந்த அறிவுரையும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீ அத்தனையும் சரியாகத்தான் செய்கிறாய். ஆனால் உனக்கு இருக்கும் எந்த கஷ்டங்களைக் கண்டு நீ மனமுடைந்து சோர்ந்து விடுகிறாய். சில விஷயத்தில் சரியாக இருக்கிறாய். சில மனிதர்களை நீ புரிந்து கொண்டிருக்கிறாய். அதனாலேயே உன் வாழ்வில் எந்த பிரச்சனை ஏதும் வராமல் இருக்கும். உன் வாழ்வில் பல வெற்றிகளை நீ காணப்போகிறாய். பிள்ளையே, எதுவும் கையில் இருக்கும்போது அதன் அருமை தெரியாது, அதன் மதிப்பு தெரியாது. பிறகு அது இல்லாத போதுதான் அது மதிப்பும் தெரியும், அதன் அருமையும் தெரியும். எது உன்னிடம் இருக்கிறதோ அது உன் சாயப்பா தந்தது என்று மகிழ்ச்சிப்படு. என்னதான் சம்பாதித்து சில பேர் பொருட்களை, பணத்தை சேர்த்தாலும் நிம்மதி இருக்காது. பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லை, பணம் இல்லை என்றாலும் நிம்மதி இல்லை. நிம்மதி வேண்டுமானால் தேவையில்லாத ஆசைகளை குறைத்து கொண்டாலே போதும். பிறகு நிம்மதி கிடைக்கும், வெற்றி அடையலாம். பிள்ளையே, தோல்வி ஏற்பட்டால் மறுபடியும் முயற்சி செய்ய வேண்டும். அந்த மனம் தைரியம்தான் தேவை. என் மீது காட்டும் அன்பு மற்றவர்களிடம் காட்டு. ஏனென்றால் மனிதர்கள் இந்த அன்புக்காகத்தான் ஏங்குகிறார்கள். நீ காட்டும் அன்பு அவர்கள் என்றும் உன்னிடம் உண்மையாக இருப்பார்கள். நீ கோபப்பட்டால் உன்னிடம் அந்த கோபத்தை மறுபடியும் உன்னிடமே காட்டுவார்கள். அதனால் அன்பை காட்டு. அது உன் மனதிற்கு அமைதியும் சந்தோஷத்தை தரும். நீ நினைத்தால் மட்டும்தான் உன்னால் ஜெயிக்க முடியும், தெரிந்து கொள்ள வேண்டும். எப்போதும் நீ தைரியமாக எல்லா வேலைகளையும் செய்து முடி. நிச்சயமாக உனக்கான வெற்றியை உனக்கு நான் கொடுப்பேன். நீ செய்த நன்மைகளுக்கு உனக்கு சரியான நேரத்தில் உதவியும் செய்யத்தான் போகிறேன். பிள்ளையே, உன்னை யார் மதித்தாலும் மதிக்கவில்லை என்றாலும் அதை கண்டும் காணாமல் இருந்து உன்னை மதிக்காதவர்களுக்கு இதே நிலை
அவர்களுக்கும் ஒருவர் மூலமாக கிடைக்கும். அப்போது தெரிந்து கொள்வார்கள் உன் மனம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் என்று உணர்வார்கள். சில பேர் தேவை என்றால் உன்னை தேடுவார்கள், பேசுவார்கள். தேவை முடிந்ததும் செய்த நன்றியை மறந்து உன்னிடமே சண்டைக்கு வருவார்கள். சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மத்தியில் இந்த உலகத்தில் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் நினைக்கும் பிள்ளைக்கு, தங்க பிள்ளைக்கு எல்லாம் நன்மைகளும் செய்து கொடுப்பேன். இல்லையே, எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும். உன் கஷ்டத்திற்கும் பதில் சொல்ல போகிறேன் உன் சாயப்பா. உனக்கு அமைதியும் சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் உனக்கு நான் தருவேன். இதுவரை உன் சாயப்பாவிடம் கேட்ட அத்தனை கோரிக்கையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி உனக்கு தருவேன். நிச்சயமாக இன்று உன்னிடம் பேச வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என் மீது நீ வைத்த பக்தியை கண்ட நானே ஆச்சரியம் படுகிறேன். என் மீது நீ இவ்வளவு நம்பிக்கை இருக்கின்றது என்றால் இதைவிட சாயப்பாக்கு என்ன வேண்டும்? என் மீது நீ இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாய், நம்பிக்கை வைத்திருக்கிறாய். என் தங்க பிள்ளைக்கு எது தேவையோ, எது என்னிடம் கேட்டாயோ அதை அப்படியே நாளை உன் கைகளில் தருவேன். அதை கண்டு நீ ஆச்சரியம் படுவாய், மகிழ்ச்சி அடைய போகிறாய். பிள்ளையே, இக்கட்டான சூழ்நிலையை கடந்து வர உடல் வலிமையை விட மன வலிமை மிக முக்கியம் என்று சொல்லியிருக்கிறேன் தானே? இப்போது மன உறுதியுடன் மன வலிமையுடன் உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராக இரு. ஏமாற்றங்களையே நீ சந்தித்த உனக்கு இனிமேல் யாரையும் நம்பக்கூடாது என்று நீ உன் மனதில் நீ நினைத்திருக்கிறாய். பிள்ளையே, நீ எல்லோரையும் நம்பலாம், ஆனால் முழுமையாக நம்பிவிடாதே. பிறகு நம்பிவிட்டு நீ வருத்தப்படக்கூடாது. மரியாதையும் மதிப்பும் அன்பும் எந்த அளவிற்கு கொடுக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு யார் யாருக்கு கொடுக்க வேண்டுமோ நீ நினைத்து கொள்ள வேண்டும். உன் மனதில் மன கவலையை நீ விடும் கண்ணீரால் எல்லாவற்றிற்கும் பதிலை நான் தரப்போகிறேன். உன் வாழ்வில் நல்லது செய்ய வந்திருக்கிறேன். பிள்ளையே, நல்லதை நீ செய்தாலும் கூட உன் மனதில் அதிக குழப்பங்கள் கவலைகளும் இருக்கிறது. நம் கவலையாய் நீ விடும் கண்ணீருக்கு எல்லாம் பதிலை நான் சொல்ல போகிறேன். உன் வாழ்வில் நல்லதை செய்ய வந்திருக்கிறேன். நீ என்னதான் மற்றவர்கள் நல்லதை நீ செய்தாலும் கூட உன் மனதில் கவலைகளும் குழப்பங்களும் இருக்கிறது. அதை உன் சாயப்பா அறிவேன். பிள்ளையே, கொஞ்சம் அமைதியாக இரு. காலம் மாறும், உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாறும். யார் உன்னை என்ன சொன்னாலும் கவலைப்படாதே. உன் சாயப்பா இருக்கிறேன். அத்தனையும் பார்த்து கொண்டு எல்லாமே நான் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வருவேன். நீ நினைத்தது போல உன் வாழ்வில் மகிழ்ச்சியாக நீ வாழப்போகிறாய். நீ கேட்ட ஒன்றை உன் சாயப்பா நாளை உன் கைகளில் தரப்போகிறேன். சந்தோஷமாக பெற்றுக்கொள். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?